வணக்கம். இந்தியாவில் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நீட் தேர்வு ரத்து செய்யப்படணுங்கிற கோரிக்கை நேற்று இன்னைக்கு ஆரம்பித்த விஷயம் இல்லைங்க. பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை. ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக இதோட வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கு. மாணவர்களும் இளைஞர்களும் பெற்றோர்களும் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போராட்டங்கள் ஏன் இப்போ தீவிரமடைஞ்சிருக்கு? எங்கெங்கே இந்த போராட்டங்கள் நடக்குது? சென்னை வரைக்கும் இது பரவி இருக்கா? மாணவர்களோட உண்மையான கோரிக்கை என்ன, இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு மாணவனோட கனவுங்கிறது வெறும் அவனோட தனிப்பட்ட கனவு மட்டும் இல்லை. அந்த குடும்பத்தோட எதிர்காலம், அவங்களோட தலைமுறையை மாற்றப் போகிற ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு தகர்த்து எரியும் போது ஏற்படுற வழி என்ன தெரியுமா? அனிதாவில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ உயிர்களை இழந்துட்டோம். படித்த படிப்புக்கு மதிப்பு இல்லையா? 12ஆம் வகுப்புல எடுத்த மதிப்பெண்களுக்கு மரியாதை இல்லையா? ஒரு நாள் எழுதுகிற தேர்வு தான் ஒருத்தரோட எதிர்காலத்தை தீர்மானிக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு மாணவனோட மனசுலையும் கொழுந்து விட்டு எரியுது. அந்த ஆத்திரமும் ஆங்காரமும் தான் இன்னைக்கு போராட்டமாக வெடிச்சிருக்கு. வாங்க இதோட முழு பின்னணியையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல சென்னை நிலைமையிலிருந்து ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் போராட்டம் ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. சென்னை வள்ளுவர் கூட்டம், மெரினா கடற்கரை ஒட்டிய பகுதிகள், சாஸ்திரி பவன் மற்றும் முக்கிய கல்லூரிகளுக்கு முன்னாடி மாணவர்கள் திரள ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை மாநில கல்லூரி, நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் கூட்டம் படைகளாக சேர்ந்து வீதிகளில் இறங்கி முழக்கங்களை எழுப்பிட்டு வர்றாங்க. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமைதியான முறையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டங்கள் நடக்குது. அதே நேரத்தில் மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடும் போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட பிற முக்கிய நகரங்களான மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் மாணவர்கள் வீதிக்கு வந்தாச்சு. மதுரையில் தமுக்கம் மைதானம் பக்கத்துலையும் கோயம்புத்தூர் விக்டோரியா ஹால் பகுதியிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. பல இடங்களில் சாலை மறியல் போராட்டங்கள் நடக்கிறதால போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மாணவர்களோட பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு முழுமையான விலக்கு அளிக்கப்படணுங்கிறது தான். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடக்கணும். ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு நீட் தேர்வு மிகப்பெரிய தடையாக இருக்கு. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து பயிற்சி மையங்களுக்கு போனால் மட்டும்தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியுங்கிற நிலைமை இருக்கு. இதனால சாதாரண கூலி தொழிலாளியோட பிள்ளைகளால மருத்துவ கனவை எட்ட முடியாம போகுது. அதனால மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பழையபடி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை நிரப்பணும் அப்படின்னு மாணவர்கள் உறுதியாக கேட்குறாங்க. இப்போ தற்போதைய நிலைமை என்னன்னா, போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிட்டே போகுது. காவல்துறையினர் பல இடங்களில் பாதுகாப்பு பணிகளை பலப்படுத்தி இருக்காங்க. போராட்டக்காரர்களை கைது செய்யறதும் அப்புறம் விடுவிக்கிறதுமா நிலைமை பதற்றமாக தான் இருக்கு. அரசு தரப்புல இருந்து மாணவர்களோட உணர்வுகளுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாலும் சட்ட ரீதியான போராட்டங்கள் தொடருது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா மாணவர்கள் எங்களுக்கு உடனடி தீர்வு வேணும், வெறும் வாக்குறுதிகள் மட்டும் போதாதுன்னு போராட்டங்களை கைவிடாம தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க. இந்த நீட் தேர்வு பிரச்சனைங்கிறது வெறும் அரசியலோ இல்ல ஒரு சாதாரண தேர்வை பற்றியோ மட்டும் இல்லைங்க. இது நம்ம நாட்டோட கல்வி உரிமை, சமத்துவ உரிமை மற்றும் நம்ம குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். டெல்லியில இப்போ நீட் தேர்வு குளறுபடிகள், வினாத்தாள் கசிவு மற்றும் கல்வித்துறை சீர்திருத்தங்களை வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்தி வர போராட்டம் ரொம்பவே பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கு. டெல்லியில இருக்கிற புகழ்பெற்ற ஜந்தர் மந்தர் பகுதியில தான் கடந்த சில வாரங்களா இந்த போராட்டங்கள் மையமிட்டு நடக்குது. ஆயிரக்கணக்கான மாணவர்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிபி போன்ற இளைஞர் இயக்கங்களைச் சேர்ந்த அமைப்பினரும் பல்வேறு மாணவர் சங்கங்களும் இங்க ஒன்னா திரண்டிருக்காங்க. இடையில் மாணவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா போக முயன்றப்போ டெல்லி காவல்துறை தடுத்து நிறுத்தியதால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்கள் பேரணியா போக முயன்றப்போ காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டத்தை கலைக்க முயன்றிருக்காங்க. இதனால 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் சில காவல்துறை அதிகாரிகளும் காயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தடுப்புகள் அமைத்து சில இடங்களில் மெட்ரோ சேவைகள் மற்றும் இணைய சேவைகளும் தற்காலிகமாக முடக்கப்பட்டன. உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டத்துக்கு ஆதரவா சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உள்ளிட்ட பலர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர் வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையிலும் மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மாணவர்களின் கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு குளறுபடிகள் மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரத்துக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும். நீட் தேர்வு முகமையின் குளறுபடிகள் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்படணும். தேர்வு ரத்து மற்றும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்கணும். நாடு முழுதும் ஒரே தேர்வு நடத்தாம
மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்காத வகையில் வெளிப்படையான தேர்வு முறையை கொண்டு வரணும். டெல்லி காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தாலும் மாணவர்கள் கலைந்து போகாம தொடர்ந்து ஜந்தர் மந்தர் பகுதியிலேயே அமர்ந்து தங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வர்றாங்க. எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திலும் வீதிகளிலும் கையில் எடுத்திருக்கிறதால டெல்லியில சூழல் இன்னமும் பதற்றமாவே இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நீட் தேர்வுங்கிறது ஏதோ ஒரு சாதாரண நுழைவுத் தேர்வு பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இது ஆயிரக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலம் மற்றும் வாழ்க்கை போராட்டம். சென்னையில தொடங்கி டெல்லி வரைக்கும் தெருவுல இறங்கி போராடுற ஒவ்வொரு மாணவனோட குரலும் கேட்பது ஒரே ஒரு விஷயம்தான். அது நீதியான மற்றும் சமத்துவமான கல்வி முறை. அரசாங்கமும் நீதிமன்றமும் மாணவர்களோட இந்த உணர்வுகளையும் அவங்களோட நியாயமான கோரிக்கைகளையும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை எடுக்கணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். இந்த போராட்டங்கள் மூலமா மாணவர்களோட குரல் கண்டிப்பா அதிகார வர்க்கத்தோட செவிகளை போய் அடையும்னு நம்புவோம். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாணவர்களோட இந்த போராட்டத்துக்கு உங்களோட ஆதரவு இருக்கா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.